நம்மளுக்கு ஹாய் மக்களே, நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா இந்த சீத்தாப்பழம் செடி இருக்குது. ஸோ சீத்தாப்பழம் செடியில் பாருங்கள் நிறைய சீத்தாப்பழம் வந்து காய்ச்சி இருக்குது. ஸோ ஒரு சைடு வந்து சீத்தாப்பழம் வந்து பறிக்க முடியாத எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. ஸோ நம்ம ஊரில் இல்லையா, இப்போ தானே நம்ம வந்திருக்கோம். ஸோ இருக்கிற இந்த சீத்தாப்பழம் எல்லாம் நம்ம பறிச்சிக்கலாம். பாருங்கள் எத்தனை காய் இருக்கு. சீத்தாப்பழங்க வந்து தம்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பறிக்கிறாரு. ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நம்மளால் பறிக்க முடியல. கட்டையோட ஹெல்ப்பால் தான் நம்ம வந்து பறிக்கணும். ஸோ சீத்தாப்பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீத்தாப்பழம் ரொம்ப நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா விழுந்துடுச்சு. ஸோ இந்த சீத்தாப்பழம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த சீத்தாப்பழம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பறிக்கலாம் வாங்க. ஸோ கேட்ச் பிடிக்க முடியல. 2 சீத்தாப்பழமாவது நம்ம கையில் கிடைக்குதான்னு பார்ப்போம். இருங்க. அப்படியே பாரு, அப்படியே அந்த நம்ம வாங்கி சாப்பிட்றதோட நம்ம செடியிலேருந்து பிடிச்சிட்டு செடியிலேருந்து பறித்து சாப்பிட்றது அது தனி ஒரு ஃபீல். ஸோ பாருங்கள் 2 காய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நான் ஆசைப்பட்ட மாதிரி இதே மாதிரி 2ஆ வந்திருக்கு. பாருங்கள் மக்களே, அடுத்து இருக்கிற காய் பறிச்சிடலாம் வாங்க. இதுவும் நம்ம படிச்சிட்டோம். கேட்ச். இது ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால அந்த காய் வந்து விழுந்துடுச்சு. 4 காய்ங்க இருக்குது. அது மட்டும் பறிச்சிடலாம். ஒன்று தானா? வெரி குட். அடுத்த ஒரு காய். ஸோ நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்லா காற்று இந்த வயலில், அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான பழங்கள். இது பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம், அடுத்து கொய்யாப்பழம், ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டா நம்மளுக்கு வயிறு ரொம்பிடும். ஸோ பார்த்திங்கன்னா காயெல்லாம் இருக்கிறதெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அதெல்லாம் விழுந்த காயெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த மேலே 3 இருக்குது. பழுத்துரும். நம்ம இந்த மாதிரி பறித்து வச்சுட்டாவே அது பழுத்துரும். செடியில் பழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் எல்லாம் காக்கா அணில் எல்லாம் சாப்பிட்றோம். ஸோ நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் நம்ம செடியில் பச்சையாக இருந்தாலும் பறிச்சிடுறது. இன்னும் ஒரு 2 காய் தான். ஒரு காய் இங்கே ஒன்று இருக்குது. செடியோட. ஸோ இப்போ செடியில் பார்த்தீங்கன்னா எல்லா காயும் நம்ம பறிச்சாச்சு. விழுந்துருச்சு. ஏன்னா நம்ம பறிக்க முடியாத பார்த்தீங்கன்னா அப்படியே பழுத்து கொட்டிடுது. அதே மாதிரி காஞ்சி போயிருக்கு பாருங்க. ஸோ அதனால எல்லா காயும் நம்ம பறிச்சாச்சு. ஸோ இந்த நம்மளுக்கு எட்டுறது இந்த ஒரே ஒரு காய் தான் இந்த செடியிலேருந்து நம்ம பறிக்க முடிஞ்சது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போயிருக்கு. பழுத்து அப்படியே பார்த்திங்கன்னா இந்த குருவி அணில் எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு பாதி காய் அப்படியே செடியிலேயே இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வயலில் நம்ம செடியில் நம்மளுக்கு கிடைச்ச சீத்தாப்பழங்கள் இவ்வளோ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃப்ரெஷ்ஷான கஸ்டர்ட் ஆப்பிள் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் நடந்தது நம்மளோட வயலில். ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா பறித்தோம். ஸோ ஃபைனலாக இவ்வளோ கிடச்சிருக்கு மக்களே.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீத்தாப்பழம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு நல்லா பழுத்த வச்சு சாப்பிட்ணும். ஸோ பாருங்கள் மக்களே, ஒவ்வொரு காயும் எவ்வளோ நல்லா பழுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ நம்ம பறிச்சாச்சு. கரெக்டான நேரத்துக்கு தான் நம்ம ஊர்லேருந்து வந்தோம். ஸோ இவ்வளோ காய்கள் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் சீத்தாப்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வயலில் இந்த காற்று, இந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாம் ரசிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செடி இருக்கும், அதுலேருந்து நம்ம பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பறித்து சாப்பிட்டாவே நம்மளோட வயிறு ரொம்பிடும். ஸோ வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.